2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 693ஆம் இடம் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு செங்கல்பட்டைச் சேர்ந்த திரு ஆதித்ய மாருதி அவர்கள். நான் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இதை கிளியர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் ஸ்டார்டிங் இருந்தது. எப்படியா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வாங்கி ஒரே அட்டம்ப்ட் கிளியர் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா 5 அட்டம்ப்ட் ஆகி இப்பதான் கிளியர் பண்ணேன். ஏன் இந்த லாங் ஜேர்னி, நான் என்ன கத்துக்கிட்டேன் இந்த ஜேர்னில, என்னோட புரிதல் என்ன இந்த எக்ஸாம் பத்தி இதான் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் தான் இந்த எக்ஸாமோட முதல் ஸ்டேஜ். 99% ஆஃப் த பீப்புள் ப்ரிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவோம், இன்க்ளூடிங் நான். என்னோட முதல் 2 அட்டம் ப்ரிலிம்ஸாலே வெளியே வந்தேன். காரணம் என்னன்னா, அவங்க ப்ரிலிம்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னு புரிதல் இல்லாமல் போனது. நான் ப்ரிலிம்ஸோ ஒரு நாலேஜ் டெஸ்டா பார்த்தேன். அப்ப நான் ப்ரிலிம்ஸ்க்காக நிறைய புக்ஸ் நான் ஒரு கவுண்டே எல்லாம் படிச்சுட்டே இருந்தேனே தவிர என்னால் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அதை கொண்டு போக முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் நான் கிளாசிஃபை பண்ணிக்கிட்டேன் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமா இந்த நாட்டில் என்ன நடக்குது, வேர்ல்டு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் எனக்கு வரும். அப்போ இது கூட அந்த கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த நம்ம நியூஸ் பேப்பர்லேயே கவர் பண்ணிடலாம். நீங்க இதுக்காக தனியாக வெளியே போய் ஒரு கரண்ட் அஃபேர் மேகசின் நீங்க படிக்கணும் நீங்களே இல்லை. ஏன்னா யூபிஎஸ்சியில் அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், இல்லாட்டி இந்த பக்கம் அருணாச்சல்லேருந்து குஜராத் வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களும், ஏழை எளிய மக்கள், ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அட்டென்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும்தான் யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. வெறும் அஃபோர்ட் பண்ண முடிய ப்ரிவிலேஜ் செக்ஷன் பீப்புளுக்கு மட்டும், இல்ல கோச்சிங் படிக்கிற அந்த இடத்துல இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் கொஸ்டின்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அப்போ யூபிஎஸ்சி டிஃபிகல்ட்டி லெவலுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனா இந்த புரிதல் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் மூலமா பேசிக்கான நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் செகண்ட், நம்ம கண்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். செகண்ட் புக்ஸ், அதுவும் என்சிஆர்டி புக்ஸ். என்சிஆர்டி புக்ஸ்ல ஹிஸ்டரிக்கு, மாடர்ன் இந்தியாவும் சரி, இல்லாட்டி ஏன்ஷியன்ட் மெடிவல், என்சிஆர்டி புக்ஸே தாராளமா போகும். அது ஓல்டு என்சிஆர்டியா இருக்கலாம், இல்லாட்டி நியூ என்சிஆர்டியா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க என்சிஆர்டி படிச்சு போர் எடுத்து போச்சு, உங்க என்சிஆர்டி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு கோச்சிங்கோட அந்த ஹிஸ்டரி புக்ஸை நீங்க கவர் பண்ணலாம். புக்ஸ் மாறினாலுமே கண்டென்ட் சேம் தான். இந்த நாலேஜை நம்ம எப்படி எக்ஸாம்பிள் கொண்டு போறோம்னா முக்கியமே தவிர புக்ஸ் மேட்டர் கிடையாது. இப்போ ஹிஸ்டரிக்கு எனி புக் நீங்க கவர் பண்ணலாம். ஹிஸ்டரி அவுட் ஆஃப் 100 கிட்டத்தட்ட 15 to 20 கொஸ்டின்ஸ் ஆன ஆவரேஜா கேட்பாங்க. அந்த ஹிஸ்டரியிலுமே ஒழுக்குள்ள மாறுபடும். மாடர்ன் இந்தியாவும் சரி, இல்லாட்டி ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல். சில டைம் மாடர்ன் அதிகமாக கேட்பாங்க, சில டைம் ஏன்ஷியன்ட் அதிகமாக கேட்பாங்க. அப்போ எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்ற புரிதல் இருக்கும். மாடர்ன்ல வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக கேட்பாங்க, பட் அப்பப்போ இந்த ட்ரெண்ட் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் புத்திசம், ஐபிசி, மகாஜனபதாஸ், அசோகா அப்படின்னு சொல்ற சில டாபிக்ஸ் ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. மெடிவல் இந்தியாலுமே விஜயநகரா, லேட்டர் சோலாஸ், பக்தி மூமெண்ட், சுஃபிசம் அப்படின்னு சொல்லி சில டாபிக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. அப்போ டோட்டல் ஹிஸ்டரியில நீங்க ரொம்ப எக்ஸாஸ்டிவா படிக்காம பிவிக்யூ விடுங்க. ப்ரிலிம்ஸ் அப்படின்றது பிவிக்யூ தான் பைபிள் மாதிரி. அந்த ப்ரீவிக்யூல என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கான் அப்படின்றது நீங்க தரவா இருந்துட்டு அந்தந்த டாபிக்ஸை ப்ரிலிம்ஸ்ல நீங்க ஹிஸ்டரியில முடிக்கணும். இதே அப்ரோச் தான் ஜாகிரபிக்கு என்சிஆர்டி போதும். என்சிஆர்டி பார்த்தீங்கன்னா நீங்க பிஎம்எஃப் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு டீட்டெயிலான ஒரு ஜாகிரபி நீங்க படிக்கலாம். இதுலயே பிவிக்யூ எடுத்துக்கோங்க. பிவிக்யூல அவங்க என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அது மூலமா நீங்க அந்த டாபிக்ஸ் கவர் பண்ணுங்க. அந்த கொஸ்டினோட லாங்குவேஜை பாருங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட லாங்குவேஜும் இல்லாட்டி யூபிஎஸ்சியோட லாங்குவேஜும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். யூபிஎஸ்சியில் ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. அந்த லாங்குவேஜ் நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு அந்த கொஸ்டினை பத்தி தெரியாம இருந்தாலும் சரி, நீங்க ஈஸியாக அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். மூணாவது பாலிட்டிக்கு எல்லாரும் படிக்கக்கூடியது லட்சுமிகாந்தோட புக். அந்த புக்கு எல்லாருமே படிப்பாங்க. ஆனா யூபிஎஸ்சி இப்ப இந்த புக்கை தாண்டி வந்துட்டாங்க. யூபிஎஸ்சி என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்கறாங்க. நீங்க படிச்ச நாலேஜை எக்ஸாம்பிள் அப்ளை பண்ற மாதிரி தான் இப்போ பாலிட்டி கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. அதுக்கு நீங்க பாலிட்டி லட்சுமிகாந்த், அது கூட நியூஸ் பேப்பர், இது ரெண்டும் சேர்த்து நீங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா முதல் பாலிட்டி கிராக் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் எக்கனாமிக்கு சங்கர் கணேஷ் அப்படின்னு சொல்ற ஒரு பேசிக்கான புக் இருக்கு. அந்த புக்கை படிச்சாலே எக்கனாமிக் கான்செப்ட்ஸை மொத்தம் நீங்க கவர் பண்ணிடலாம். இது கூட நியூஸ் பேப்பர் படிக்கணும். இது கூட எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்டை நீங்க பார்க்கணும். இது எல்லாமே கவர்மெண்டோட சோர்சஸ் மட்டும்தான். பாலிட்டி அண்ட் எக்கனாமியில என்ன டியூட்டினா அவங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. நீங்க ரொம்ப எக்ஸாஸ்டிவா நீங்க படிக்க வேண்டாம். நீங்க கான்செப்ட் கிளாரிட்டி கொண்டு வந்துட்டு அந்த பிவைக்யூல என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அது கூட இப்போ எப்படி கேட்கறாங்க அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் சென்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட்மே ஈஸி. அப்ப நான் சொன்ன இந்த 4 ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமினா ஒரு ப்ரிலிம்ஸ்ல ஒரு 80% ஆஃப் த ஏரியாஸை கவர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் அப்படின்றது பிவைக்யூ தான்.
பிவைக்யூ மூலமா கொஸ்டின் ரிப்பீட்டேஷன் இல்லாட்டி அதெல்லாம் தாண்டி நீங்க எதுக்கு அதை பிவைக்யூ பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஒரு ஃப்ரேம் பண்ற கொஸ்டின் வந்து டெலிபரேட்டா டஃபா கேட்பாங்க. ஆனா யூபிஎஸ்சி பாத்தீங்கன்னா டெலிபரேட்டா ஈஸியா தான் கேட்பாங்க. ஆனா நம்ம தான் கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். ஏன் அந்த எக்ஸாம் ஹால்ல ப்ரெஷர், நம்மளே பயந்துப்போம். எக்ஸாம் ஹால்ல உங்க பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலுமே நமக்கு படிக்க பயமா தான் இருக்கும். அந்த ப்ரெஷர்னால தான் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை ஸ்ட்ரகிள் பண்றோமே தவிர அந்த கொஸ்டினால கிடையாது. அப்போ நீங்க அந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிவைக்யூ அப்ரோச்ல அதை எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறத எங்கெங்கெல்லாம் மாத்தி கேட்கறாங்க, எங்க கரெக்டா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்பிஐ பத்தி அந்த கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா அந்த ஆர்பிஐ இல்லாட்டி செபின்னு மாத்தி பேசுவாங்களே தவிர ஆர்பிஐயோட ரிப்போர்ட்டை பத்தி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மக்களால் என்ன படிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கேள்வி கேட்கணும். யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டு இதுல என்னன்னு சொல்லி கேட்கறது ஒரு லாஜிக்கே இல்லை. அது யூபிஎஸ்சி பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன், எல்லாராலையும் படிக்க முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் யூபிஎஸ்சி கவர் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல அங்க ஒரு பவுன்சர் கொஸ்டின்ஸ் வரும். அந்த பவுன்சர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது அது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாதுக்கும் போது நம்ம அதுக்காக படிக்கணும் நீடே இல்லை. நம்ம ஃபோக்கஸ் அந்த 90 கொஸ்டின்ஸ். அந்த 90 கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டாட்டிக் பார்ட் நல்லா தரோம் பிடிச்சாலே ரொம்ப ஈஸியா இருக்கிற 40% கன்ஃபார்ம் போட்டுடலாம். ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 50 கொஸ்டின்ஸ் தான் இப்படி நீங்க போட்டிருக்க எஃபர்ட் உங்க கை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ல நாலேஜ் பார்ட்டு நான் கிடையாது, லாஜிக்கல் அப்ரோச் இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா அப்படிங்கிறத உங்க நாலேஜை தாண்டி நீங்க லாஜிக்கலா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன அவங்க மாத்தி கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதை அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ட்ராக் பண்ணிடலாம். இங்க தான் உங்க நாலேஜ் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்க நாலேஜ் இல்லை, அது என்னன்னு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஃப்ரீயா நீங்க ஜாலியா பாத்தீங்கன்னாலே அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ட்ராக் பண்ணிடலாம். இப்போ யூபிஎஸ்சியோட ட்ரெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா தப்பான்னு மட்டும் தான் கேட்கறாங்க தவிர இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸை போல ரொம்ப ஃபேக்சுவல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. அப்போ ஓவராலா இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 50% நாலேஜ், அந்த நாலேஜை வச்சு அந்த இனிஷியலா 30-40% நீங்க கிராக் பண்ணலாம். அண்ட் லேட்டர் ஆன் லாஜிக்கல் அப்ரோச், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க ரொம்ப ஓப்பன் மைண்டோட ரொம்ப கேர்ஃபுல்லியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஈஸியா வந்துடும். இதுதான் அந்த லாஜிக்கல் அப்ரோச் சொல்லுவோம். இதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. அது ஏமாந்துடாதீங்க. நீங்க உங்க லாஜிக்கலா அந்த கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ண அந்த அப்ரோச் உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட் சீரீஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது சும்மா கேஷுவலா ஜாலியா சால்வ் பண்ணுங்க. டெஸ்ட் சீரீஸ்ல வர மார்க்குக்கும் யூபிஎஸ்சியில் வர மார்க்கும் சம்பந்தமே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து மார்க்ஸ் கம்மியா எடுத்துருங்க, தொடர்ந்து 4-5 அட்டம் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண நிறைய பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றதுதான், இன்ஸ்டிடியூட் கேட்கிற கொஸ்டின்ஸ் வேற, யூபிஎஸ்சி கேட்கிற கொஸ்டின்ஸ் வேற. யூபிஎஸ்சி உங்களை பாஸ் பண்ணணும் தான் கேட்பாங்க, இன்ஸ்டிடியூட் நம்மளை ஃபெயில் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த புரிதல் ஆரம்பத்திலேருந்தே வேணும். அப்போ ப்ரிலிம்ஸ் என்ன முதல் 2 அட்டம் எனக்கு கிளியர் பண்ணல, நான் ஏன் கிளியர் பண்ணலன்னா நான் இதே தப்பு தான் பண்ணியிருந்தேன். வெறும் நாலேஜ் தான் பாட்டா நான் படிச்சுட்டே இருந்தேன். எக்ஸாம் ஹால்ல நான் வந்து விட்டுட்டேன். செகண்ட், டெஸ்ட்டை சால்வ் பண்ணும்போது நீங்க அதை சும்மா நாலேஜ் செக் பண்ணி பாருங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் ஹால் எப்படி சீரியஸா இருப்பீங்களோ அதே சீரியஸ்னஸோட உங்க டெஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்கு. யார் இங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க தான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவாங்க. அது ப்ரிலிம்ஸும் சரி, மெயின்ஸும் சரி, இன்டர்வியூவும் சரி. இந்த ப்ரெஷர் கூட்டிகிட்டே தான் போகும். ப்ரிலிம்ஸ்ல ப்ரெஷரா ஃபீல் பண்ணீங்கன்னா மெயின்ஸ்ல அதை விட 10 மடங்கு ப்ரெஷர் இருக்கும், இன்டர்வியூல அதோட 100 மடங்கு ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஆரம்பத்திலிருந்தே இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் தான் இங்க மேட்டர். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹால்ல 2 hours ரொம்ப ரிலாக்ஸ்டா கேஷுவலா படிங்க, ப்ரிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ணிப்பாங்க. செகண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 பேப்பர் இருக்கு. 2 லாங்குவேஜ் பேப்பர், 4 ஜிஎஸ் பேப்பர். ஜிஎஸ் பேப்பருக்கு ஒரு வார்த்தைக்கு சிலபஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப எக்ஸாஸ்டிவா நம்ம கவர் பண்ணணும். ஒரு வார்த்தைக்குமே ஒரு பேஜ் நோட்ஸ் இல்லாட்டி 2 பேஜ் நோட்ஸ். அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இன்னைக்கு இருக்க டெவலப்மெண்ட்ஸ் என்ன, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரீஃபா நம்ம பார்க்கணும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் 1, 2, 3, 4 சொல்லி 4 பேப்பர் இருக்கு. அதுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க யூபிஎஸ்சில. அந்த ஒரு வார்த்தையுமே சிலபஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தைக்குமே நம்ம 2 பேஜ் நோட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். அந்த நோட்ஸ்ல அதுக்கான மீனிங் என்ன, அந்த வார்த்தை என்ன மீனிங், அது கூட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதோட அப்ளிகேஷன் சைட் அப்படின்னு சொல்லி 2 பேஜுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிவா நம்ம கவர் பண்ணணும். இதுதான் ஜிஎஸ் 1, 2, 3ல நம்ம வந்து டோட்டலா பண்ண வேண்டியது இருக்கும். இது கூட அதே பிவைக்யூஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அது எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதே டாபிக்ல வேற என்ன அந்த மாதிரி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 years முன்னாடி சோழாஸ் பத்தி கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பல்லவாஸ் கேட்டிருந்தாங்க, இந்த வாட்டி வேற கிங்டம் மாத்தி கேட்டிருந்தாங்க. அப்போ கிங்டம் பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ அதே போல அதுக்கேற்ற ப்ரிப்பேர் பண்ணணும்.
அப்போ அந்த சிலபஸ்ல பிவைக்யூ சிலபஸை வச்சு நீங்க மெயின்ஸ் கவர் பண்ணலாம். இதுக்கும் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. GS 1 2 3 4 சொல்லி 250 மார்க்ஸ் நம்ம எழுதணும். அப்போ டெஸ்ட் சீரிஸ் போட்டாதான் நம்மளால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதை நீங்க இன்ஸ்டியூட் போயும் பண்ணலாம், இல்ல நீங்களே யூபிஎஸ்சி டெஸ்ட் எடுத்துட்டு, அதாவது யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு டைம் ஃப்ரேம் வச்சு நீங்களும் கவர் பண்ணலாம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களால 3 hours டெடிகேட்டடா உட்காந்து எழுத முடியுதா அப்படின்ற புரிதல் வரும். ஏன்னா இதுக்கு நீங்க மென்டலி நீங்க நாலேஜபிளா இருந்தாலுமே பிசிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் சொல்லி நம்ம எக்ஸாஸ்டோ எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க படிச்சிருந்தாலுமே உங்களால பேப்பர்ல கொண்டு வர முடியும்னா அது ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், ப்ராக்டிஸ். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நீங்க என்ன படிச்சாலும் உங்களால மெயின்ஸ் போட்டு வர முடியும். அப்போ டோட்டலா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க நிறைய படிக்கணும், அதை ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா படிக்கணும், பட் நிறைய எழுதி பார்க்கணும். இந்த 2 அப்ரோச் இருந்தா அண்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை ஈஸியா கிளியர் பண்ணலாம். இது கூட உங்களோட ஆப்ஷனல் பேப்பர், அந்த ஆப்ஷனலுமே இதே ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க டெஸ்ட் சீரிஸ் இன்ஸ்டியூட்ல போடணும் நீட் இல்லை, யூபிஎஸ்சி பிவைக்யூவே போதும். பிவைக்யூவை நல்லா தரோவா பார்த்துக்கணும். பிவைக்யூல என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டீங்கன்னாலே நீங்க ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்டிவா மெயின்ஸுக்கு நீங்க கவர் பண்ணிடலாம். லாங்குவேஜ் பேப்பர்ஸ் வெறும் குவாலிஃபைங் நெக்ஸ்ட் தான். ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணா போதும். எஸ்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர், எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். ஒரு பர்சன் உள்ளுக்குள்ள போறாங்களா இல்லை அப்படின்றத எஸ்ஏவும் எத்திக்ஸும் தான் முடிவு பண்ணுவோம். GS 1 2 3 பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லா சிமிலர் ஜோன்ல தான் இருக்கும். ஆனா எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ்ல தான் நம்மளோட மார்க்ஸ் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ்ஏ 2 எஸ்ஏ கேட்பாங்க, 125 மார்க்ஸ் 125 மார்க்ஸ். அந்த எஸ்ஏ பிலாசபிக்கலா கேட்பாங்க, இல்ல நாலேஜ் பார்ட் கேட்பாங்க. நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி த்ரைஸ் நம்ம எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணணும். முன்னாடி மாதிரி நமக்கு எவாலுவேட் பண்ண ஆள் இல்லை அப்படின்ற இஷ்யூ இன்னைக்கு இருக்கிற டைம்ல இல்லை. ஏன் அப்படின்னா ChatGPT இருக்கு, ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்கு. நீங்க உங்களோட ஆன்சர்ஸோ இல்லாட்டி எஸ்ஏல நீங்க ChatGPTல போட்டு நீங்க எவாலுவேட் பண்ண சொல்ல கேட்டாலே அதுவே கொடுத்துரும், நீங்க என்ன நல்லா பண்ணிருக்கீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்ப எஸ்ஏ நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு எஸ்ஏல உங்களுக்கு எப்படி மாஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஏன்னா எஸ்ஏ இஸ் ஆல் அபவுட் பாத்தீங்கன்னா ஃப்ளோ மட்டும்தான். உங்க நாலேஜை தாண்டி அந்த எக்ஸாமால எப்படி கோர்வையா நீங்க எழுதுறீங்க அப்படிங்கிற எஸ்ஏ முடிவு பண்ணணும். எத்திக்ஸ் அந்த கொஸ்டினுக்கு தேவையான கேஸ் ஸ்டடிஸ், அதுக்கான கீவேர்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் தான் உங்களோட இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர முடியும். ஏன்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட பர்சனாலிட்டி செக் பண்ற பேப்பர். அதுல கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும், தியரி பார்ட் இருக்கும். ஓவராலா 130 + 120 மார்க்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க. அப்போ எஸ்ஐக்கும் எத்திக்ஸ்க்குமே ஆரம்பத்துல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நம்ம ஜிஎஸ் விட அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். அப்போதான் கம்ஃபர்டபுளா மெயின்ஸை கிளியர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். இன்டர்வியூ அப்படின்னு சொல்றதை விட இது பர்சனாலிட்டி டெஸ்ட். பர்சனாலிட்டி அப்படின்னும் போது நம்ம என்னவாக இருக்குமோ அதான் காமிக்க முடியும். கடந்த 3 மந்த்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பர்சனாலிட்டி நம்ம ரிஃபைன் பண்ணணும். அந்த ரிஃபைனேஷன் என்ன பண்றதுன்னா நாலேஜ்ல ஃபர்ஸ்ட் டேஃப். நம்ம டேஃப்ல நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதோட இன் அண்ட் அவுட் தரவா படிச்சிடணும். அப்படி தரவா படிக்கும் போது தான் நம்மளை பத்தி என்ன கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐவேஸ்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா நான் ஐவேஸ் பத்தி எல்லாமே படிக்கணும். தமிழ்நாட்டில் ஐவேஸ் லென்த் என்ன இருக்கு, நேஷனல் லெவல் என்ன லென்த் இருக்கு, ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளவு ஆகுது, தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளவு ஆகுது, லேட்டஸ்ட் என்னென்ன ரோட்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்ன, இந்தியாவோட லென்த் என்னன்னு சொல்லி ஹைவேஸ் அது கூட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே தரவா பார்க்கணும். அதே தான் நம்மளோட டேஃப்ல இருக்க மீதி ஏரியாஸ். நீங்க கொடுக்குற ஸ்போர்ட்ஸ், ஹாபிஸ், உங்களோட கிராஜுவேஷன், இல்லாட்டி உங்களோட நேட்டிவ், உங்க அப்பா அம்மா ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது கூட நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப கான்ஸ்டன்ட். அது உங்களோட ஸ்டார்டிங் பிலிம்ஸ்ல இருந்து இன்டர்வியூ வரைக்கும் உங்க நியூஸ் பேப்பர் மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு போகும். அண்ட் 3வது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில். அதுக்கு 2 வகை இருக்கு. ஒன்னு மிரர் ப்ராக்டிஸ் அண்ட் கேமரா முன்னாடி பேசி பார்க்கணும். 2வது மார்க் இன்டர்வியூஸ் பண்ணணும். அதுல கம்யூனிகேட் பண்ண பார்க்கணும். நம்மளோட ஐடியாஸை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த யூபிஎஸ்சி பர்சனாலிட்டிஸ் நம்மளோட முடிவு பண்ணும். உங்க நாலேஜை நீங்க எவ்வளவு தூரம் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த போர்டு மெம்பரை நீங்க கடத்துறீங்க அப்படிங்கிற பொறுத்தவரை தான் உங்க மார்க் வரும். அண்ட் இது எவ்வளவு ரொம்ப கேஷுவலா ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்றீங்க, எவ்வளவு ப்ரெஷரை நீங்க ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். அவன் டோட்டலா பிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ சேர்ந்தது தான் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஏன் நீங்க சொல்றேன் திரும்ப நான் ஆரம்பத்துல பிலிம்ஸ் கிளியர் பண்ணா போதும் மெயின்ஸ் பார்த்துக்கலாம், மெயின்ஸ் கிளியர் பண்ணா போதும் இன்டர்வியூ பார்த்துக்கலான்ற ஒரு தப்பான அப்ரோச் நான் இருக்கேன். பல பேர் என்ன போல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு லெவல் கிளியர் பண்ணாலும் அடுத்த லெவலில் நம்ம ஸ்டக் ஆகிடும். அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே ஹோலிஸ்டிக்கா 3 லெவலுக்கும் சேர்த்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதுதான் என்னோட ஜேர்னில நான் டோட்டலா நான் கத்துக்கிட்டது. அண்ட் காமனா யூபிஎஸ்சி பத்தி நான் பேசணும், இல்ல காமனாவே இந்த எக்ஸாம்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் நிறைய பேர் உள்ள வர்றதுக்கான காரணம் பல காரணமா இருக்கலாம். ஒன்னு ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கலாம், இல்ல அவங்க தனிப்பட்ட ஆஸ்பிரேஷனா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க யாராவது பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், ஒரு பெரிய பர்சனாலிட்டியா இருக்கலாம்,
இல்லாட்டி நம்ம சின்ன வயசுல இருந்தே யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ சில பேர் மத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணியும் வந்திருக்கோம். அது அந்த ரீசன் எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா உள்ளுக்குள்ள வந்த உடனே நம்ம என்னவா ஆகணும்ன்றதான் பெரிய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாமா இருக்கட்டும், அது யூபிஎஸ்சியா இருக்கட்டும், இல்லாட்டி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, பிஏஓ எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலுமே அந்த எக்ஸாமோட தேவை என்ன அப்படின்றது புரிதல் வேணும். நம்மள எதுக்கு உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப யூபிஎஸ்சில ஏன் உள்ள எடுக்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்க வந்து லீட் பண்றதுக்கு, நிறைய பேரை நீங்க தான் லீட் பண்ணி முடிவெடுக்கணும். அந்த ஒரு பொசிஷனுக்கு தான் உங்களுக்கு யூபிஎஸ்சி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ரெக்ரூட் பண்றாங்க சின்ன வயசுல. மற்ற எக்ஸாம்ஸ்ல அதுக்கான சப்சிக்வெண்ட் லெவல்ல உங்களை எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கான ஒரு நீட்ஸ் வேற, இதுக்கான நீட்ஸ் வேற. ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் வேணும். ரெண்டாவது அதுக்கான ரிசோர்சஸா கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் நீட் இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட்டே நான் முதல்வர் ஸ்கீம் மூலமாவும் சரி, இல்லாட்டி நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸும் சரி, இல்லாட்டி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண டாப்பர்ஸ் நிறைய பேர் அவங்க யூடியூப் சேனல்ஸ் மூலமாகவும் டெலிகிராம் சேனல்ஸ் மூலமாகவும் அவங்க கண்டென்ட்டை போட்டிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை யாராவது ஒருத்தர் எடுங்க. நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஒரு புக்கு படிச்சாலும் 10 வாட்டி படிங்க. ஒருத்தருக்கு ஃபாலோ பண்ணாலும் 10 வாட்டி அதை பண்ணுங்க. நீங்க 10 பேருக்கு நம்ம கேட்டு எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே புக்கை நல்லா 10 வாட்டி தடவை படிச்சு நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அப்போ இங்க ரிசோர்ஸுக்கோ இல்லாட்டி கண்டென்ட்டுக்கோ இங்க பிரச்சனை இல்லை. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா பிலீஃப். அந்த பிலீஃப் எப்போ வரும் அப்படின்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் வரும். அண்ட் செகண்ட் நம்ம கூட இருக்கிறவங்க இதை கிளியர் பண்ணணும், பிலீவ் பண்ண வைக்க மட்டும்தான் வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபைனலா நம்ம பிலீவ் பண்ணணும், அப்பதான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம நிறைய பேரை பாக்குறது எல்லாமே கிளியர் பண்ணாம போறவங்க தான். கிளியர் பண்ணி உள்ள வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம பேப்பர்ல பாக்குறதும் இல்லாட்டி லைம் லைட்ல வரதும் 100ல ஒருத்தங்க 99 பேர் நமக்கு யாரும் தெரியாது. ஆனா இதுல நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகுறதோ நம்பிக்கை எல்லாம் போறதை விட அந்த ஒருத்தரை பார்த்து மோட்டிவேட் ஆகும். இந்த எக்ஸாம் எப்படியோ அப்படிதான் லைஃப்லும் சரி. இங்க நம்ம தோக்க தான் நம்ம பெட்டர் ஆகிட்டே இருக்கும். நான் முதல் 2 வாட்டி பிலிம்ஸ்ல ஃபெயில் ஆனேன். நான் இது ஒரு வாட்டி கிவ் அப் பண்ணிட்டு போயிருந்தேன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நான் 3ஆவது வாட்டி பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்தப்ப நான் எக்ஸாமே கிளியர் பண்ணேன்னு நினைச்சேன். அப்பவும் நான் தோத்து போனேன். 4வது வாட்டி நான் கவர்மெண்ட்ல ஐபிஎஸ்ல வேலை வாங்கியுமே நான் நினைச்சேன் இந்த வாட்டி கிளியர் பண்ணிக்கணும். அன்னைக்கும் நான் தோத்து தான் போனேன். இந்த எக்ஸாம்ல நான் தோத்துட்டே தான் இருந்தேன். ஆனா கடைசியா ஜெயிச்சேன். ஆனா இன்னைக்கு இப்ப நான் பேச ஒரே ஒரு காரணம், என்னோட இவ்வளவு தோல்வி கிடையாது. நான் கடைசியா ஜெயிச்சா அது ஒரே ஒரு வெற்றி தான். அப்ப நம்ம 100 வாட்டி தோக்கலாம், இல்லாட்டி 1000 வாட்டி தோக்கலாம். அது எத்தனை வாட்டி வேணா தோக்கலாம். ஆனா நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதான் உங்களால அடுத்தடுத்த லெவல் போக முடியும். அண்ட் ஃபைனலா கண்டிப்பா ஜெயிப்போம். ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் போட்டு நீங்க உள்ளுக்குள்ள உண்மையாவே நம்பி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.